MCR Pure Cotton Club, formals and casual shirts. South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Hello, we are gathered here to celebrate Mr. Tenise Tendal Deva and Mango Hill Central Channel இருக்கும். And so இது வந்து இன்டென்ஷனலாக பிரிக்கல, பட் அவரோட வேலை செஞ்ச 2 வெட்டரன் சிங்கர்ஸ் அண்ட் சம் ஆஃப் த யங்கர் குரூப் அந்த மாதிரி ஒரு கூட்டம் சேர்ந்திருக்கோம் டு செலிப்ரேட் மிஸ்டர் தேவா. What do you mean younger group? We are very young. You are very young. Yes, yes. உங்க வாய்ஸ் அப்படியே இன்னும் அப்படியே இருக்கு. நான் ஆக்சுவலி நீங்க பேசும்போதே அப்படி தெரியுது. பட் 15ஆம் தேதி YMCA நந்தனம்ல உங்க கான்சர்ட் வரப்போகுது. ஸோ நான் ஐ வில் ஸ்டார்ட் வித் யூ. சாம்சியஸ்லேருந்து நான் இப்போ வந்து ஒரு தேவா சார் கான்சர்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, எனக்கு இன்னும் இந்த பாட்டு வேணும் அப்படின்னா எந்தெந்த பாட்டை சொல்லுவீங்க? நான் ஆர்கெஸ்ட்ராவில் முன்னாலெல்லாம் பாடிட்டு இருப்பேன். நம்ம இதுக்கு ஃபீல்டுக்கு வரணும் நான் படிச்சுட்டு இருக்க டைமிங்கில் இப்போ ஆட்டோக்காரன்லாம் நான் பாடுவேன். ஸோ அவரோட பாட்டுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நார்மலாக இப்போ வந்து நிறையா ஃபோக் சாங்ஸ் நிறையா வந்து இண்டிபெண்ட்டாக நிறையா வந்து வருது. பட் அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோக் எவ்வளவோ அதே மாதிரி எனக்கு அவரோட மெலடிகள் ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் ஆசையாக இருக்கட்டும் இல்லை நிறைய அவரோட மெலடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஃபோக் சாங்ஸ் எல்லாமே சாருக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து பிரபுதேவா மாஸ்டர் அந்த டைமிங்கில் அவரோட பாட்டுக்கு ஆடும்போது அது எல்லாமே இப்போ காத்தடிக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமானது. பட் அது ஒரு வைபு. பட் எனக்கு பர்சனலாக நீங்கள் இந்த பர்சனலாக கேட்குறதுனால எனக்கு அவரோட மெலடிகள் எல்லா பாட்டும் ஒரு 2-3 சொல்லுங்கள். புல்வெளி, நம்ம இவரோட இந்த பாட்டு நம்ம இதுலேயே அண்ணாமலையிலே வரக்கூடிய கொண்டையில், அது எல்லாம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். ப்ளஸ் ஆர்கெஸ்ட்ரேஷன் அவரோடது ரொம்ப நல்லாயிருக்கும். அது இப்போ நான் சமீபத்தில் எனக்கு அவர் ஒரு பாட்டு பாடினார் வந்து ஸ்டுடியோவில். நாங்கள் பாட்டு பண்ணதை விட அவர் கூட நான் பேசினது எனக்கு அப்போ தான் இந்த இதுக்கு வரணும்னு எனக்கு தோணுனதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு மியூசிஷியனாக அவர் வந்து நிறைய சாதிச்சிருக்கிறாரு. ஆனால் ஒரு பர்சனலாக அவர் ஒரு ஒரு சிறந்த மனிதர். ஆக்சுவலி ஒரு எந்த ஒரு நெகட்டிவ் 1% கூட இல்லாத ஒரு மனுஷன். அதாவது அப்படி இப்போ நான் எல்லாம் அப்படி இருக்கிற ட்ரை பண்ணுறேன். ஏதோ 1% எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு கோவமோ இல்லை ஏதோ ஒன்று யார் மேலேயாச்சும் ஒரு இது வந்துடுது. பட் எப்படி இவ்வளோ வருஷமாக ஒரு சின்ன ஒருத்தர் நெகட்டிவிட்டி கூட இல்லாமல் ஒருத்தர் இருக்க முடியுன்றது பார்த்தீங்களா, அது தேவா சார் வந்து வேற லெவல். அது இல்லை நான் இது ஏதோ மேடைக்காகவோ இல்லை யாரோ கேட்டாங்கங்கிறதுக்காகவோ இல்லை 4 பேர் அப்படிலாம் இல்லை. இதை ஒத்துக்கிறாத யாருமே அவரை புரிந்துக்கிறாதவர்கள் தான் மீனிங். ரைட். இப்போ நீங்கள் மெலடின்னு சொன்னதுனால நான் அடுத்தது உங்களை கேட்க போகிறேன். பிகாஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தேவா சாங்ஸ் மல்லிகையே மல்லிகையே, நினைத்தேன் வந்தான்னு நினைக்கிறேன் சாங். ஸோ நீங்கள் வந்து ஒரு தேவா சார் கான்சர்ட் போனீங்கன்னா என்ன சாங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? எனக்கு தேவா சார் பாடுறது ரொம்ப பிடிக்கும். நிறைய கான்சர்ட்ஸ் வந்து தேவா சார், சபேஷ் அண்ணா, முரளி அண்ணா அவங்களோட நிறைய டூர் பண்ணியிருக்கோம். தேவா சாரோட அது ஒரு சோல், அது ஒரு தனி சோல் இருக்கும் அதில். இந்த ஆசைப்பட்ட எல்லாத்தையும் சார் பாடி நீங்கள் கேட்கணும். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பாடல். அந்த வார்த்தைகளோட மீனிங்காக இருக்கட்டும் சரி, அது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பாடல். அது இல்லாத எனக்கு பர்சனல் ஃபேவரட்ஸ்னால் பிகாஸ் உதட்டோர சிவப்பேன் நான் ஹரிஹரன் சாரோட பாடினேன் அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து காட்ஃபாதர்னு சொல்கிறேன். நிறைய குரு ஃபோக்கில் எத்தனையோ பரிமாணங்களில் எப்படி பாடுறது, ஒப்பாரி பாட்டிலேருந்து மெலடி சாங் வரைக்கும் சொல்லி கொடுத்ததுன்னா ஐ திங்க் என்னோட தேவா சார் தான். அண்ட் எனக்கு உதட்டோர சிவப்பேன் ரொம்ப பிடிக்கும். வேறு இந்த ஆஷாஜி பாடின எங்கெங்கே எங்கெங்கே எங்கே இன்பம் தேடி கொள்ளா செம கியூட் சாங் அது. அதெல்லாம் போட மாட்டார் கச்சேரியில். சண்டை தான் எனக்கும் தேவா சாருக்கும். ஏன்னா ஒரு கச்சேரின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு 4 மணி நேரம்னா கூட 30 பாட்டுக்கு மேலே வரமாட்டேங்குது. அதனால அது இல்லை, அது வழக்கமாக ஒரு கச்சேரினா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ரொம்ப ஜாலியாக டான்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்ம அந்த மைண்ட் செட்டில் தான் எல்லா பாட்டும் போடுவோம். ஆனால் எனக்கு நான் சொல்லிக்கிறது என்ன, ஒரு 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 60% ஆடியன்ஸு இந்த மாதிரி வந்து இப்போ எங்கெங்கே மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டு இப்போ என்ன மாதிரி சொல்கிறேன், இப்போ என்ன மாதிரியான டேஸ்ட்டுனா எனக்கு வந்து மெலடி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க அது அவர்கிட்ட அவ்வளோ இருக்குது. அது அது சில டைம் என்னென்னா இப்போ சில பாட்டெலாம் இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் கேட்டால் இது வேறு யாரோ போட்டிருக்காங்கன்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இதெல்லாம் இவரோடதா அப்படிங்கிற மாதிரி நிறைய தெரியாத சாங்ஸ் நிறையா இருக்குது. இப்போ முதலில் பார்த்தேன் காதல் வந்து இதெல்லாம் செம கியூட். அது தேவா சார் நோட் 60% இதுக்காகவும் வராங்க. ஆமா, அதுக்காக தான் வரேன். ஆமா, ஆனால் நிஜமா லைக் செம்ம பாட்டாக இருக்கு. இது யார் மியூசிக் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தா திடீர்னு சார் இது எப்படி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன். அது இல்லாமல் சார் சொன்னது கரெக்டு. என்னதான் பேங்கர்ஸ் மாதிரியான பாட்டுங்களை கேட்கறதுக்கு தான் வரதா இருந்தாலும்
அந்த ஒரு சோல்ஃபுல்லான அப்படியே அமைதியாக நம்மளை உட்காந்து கேட்க அந்த மாதிரியான பாட்டுங்களை கேட்குறது அது இந்த பேங்கர்ஸ் பாட்டு கேட்கணுன்ட்டு நினச்சி வரவங்களும் உட்காந்துருவாங்களே அந்த ஒரு மெலடி அந்த ஒரு சோல்ஃபுல்லான பாட்டுங்களாமும் சார் நிறைய செஞ்சுருக்காரு அதை கேட்கறதுக்கு நம்ம ஆப்வியஸ்லி ஃபுல் கானா அந்த வைப்பில் மீனாட்சி மீனாட்சி இது காசிமேடு ஸோ அது ஆப்வியஸ்லி நம்ம சாரோட இதுக்கு போகும்போது தேவா சார்னா லைக் டெம்ப்ளேட்டுன்னு இல்லை பட் ஸ்டில் ஒரு கேங்காக போகிறோன்னாவே ஃபஸ்ட்டு போனோன்னே கேட்குறது இப்போ அங்கேருந்து இப்போ கான்சர்ட் போகிற வைப்பில் ஃபுல்லாக மைண்ட் செட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னாவே ஃபுல் பேக்டாக கானா சாங்ஸ் தான். இப்போ நம்ம மியூசிக் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் கொடுக்குற ட்ராக்கே வந்து அவரோடது நிறையா வரும். இப்போ எப்பா ஐயப்பா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் என்ன கேட்பாங்கன்னா சார் இதில் டியூன் எடுத்துக்கிறாதீங்க ஏன்னா அது வந்து ஃபேமஸ் அதே எப்படி போட்டுறாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஒரு பீட் இருக்கும்ல ஒரு ஸ்லோ பீட்டாக இருக்கும். ஸோ அவரோட பாட்டு இப்போ நார்மலாக ஒரு ஃபோக் சாங்னா அவரோட ரெஃபரன்ஸ் 100% வரும். அது 100% கொடுப்பாங்க. எப்பா எப்பா ஐயப்பா திருப்பதி ஏழுமலை இந்த மாதிரி சுவாமி பேரை வச்சு செம கியூட்டா வந்து கானா போட்டது. நானும் அண்ணன் பற்றி இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது கான்சர்ட்டில் மக்கள் எங்கேருந்து டான்ஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு உட்காந்தேன். ஃபஸ்ட்டு சாங் மட்டும்தான் சைலண்ட்டாக இருப்பாங்க. 2ஆம் பாட்டிலேருந்து 3.25 மணி நேரம் 4 மணி நேரம் எப்படி தான் டான்ஸ் ஆடுறாங்க தெரியல. அதில் லேடிஸ் பர்டிகுலர்லி யூஎஸ் டூர் சார் கூட போயிருந்தப்போ அவங்க லைன் காட்டுறாங்க ஒவ்வொரு சாங்க்கும். அந்த முனையிலேருந்து அப்படியே ரவுண்டாக பாவம் அவங்க செக்யூரிட்டி கூட ஒன்றும் சொல்ல முடியாமல் லேடிஸு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண முடியாமல் அவங்க தேர் என்ஜாயிங் லைக் அவங்க காலேஜ் டேஸு அவங்க கல்யாணம் ஆன புதுசில் இப்போ அவங்க குழந்தைங்களோட அந்த ஷோ பார்க்கும்போது இட்ஸ் எ ஃபென்டாஸ்டிக் மூமெண்ட்ஸ். அதாவது அவர் போட்ட சாங்ஸும் சரி அவருடைய இன்ட்ராக்ஷன் வித் பப்ளிக் அது ரொம்ப அழகாக இருக்கும். அவர் நன்றி சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு பாட்டுக்கு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க யாராவது வந்தால் கூட முகம் செழிச்சிக்காமல் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க மீட் அண்ட் கிரீட்காக இது எல்லாமே சச் ஏ கிரேட் மூமெண்ட்ஸ் ஃபார் அஸ். நாங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுறதுனால அது எல்லாமே ஒரு ஃபேவரட் சாங்னா எதை சொல்லுவீங்க? சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது. அவருக்கு ஃபஸ்ட்டு பாடின பாட்டா வைகாசி பிறந்தா. நைஸ். ஸோ சார் நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு 2 பரிமாணங்கள் இருக்குல்ல, நிறைய இருக்குது. பட் மெயினாக வந்து ஒன்று வந்து உங்களுக்கு தேனிசை தென்றல் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்குது அவர் சொன்ன பாடல்களை வச்சு. இன்னொன்று வந்து இது ஒரு பட்டம்னு இல்லை பட் கானா கிங் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ இதில் தேனிசை தென்றல்ங்கிற பாட்டம் வந்து உங்களுக்கு எம்எஸ்வி சார் கொடுத்தாரு. எம்எஸ்வி அந்த கதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? தூர்தர்ஷனில் நான் வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது நிறைய எம்எஸ் பெருமாள் சார்னு ஒரு நான் எனக்கு வேண்டிய ரொம்ப ப்ரொடியூசர், அவர் நல்ல மனிதர். நீங்கள் இந்த நாடகத்துக்கெல்லாம் மியூசிக் பண்ணிட்டு இருந்த தேவா தானே நீங்கள் அப்படின்னு என்னை கேட்டார். அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அங்கே நான் செட்டெல்லாம் போடுவேன், இது போல் செட்டெல்லாம் போடுற ஒர்க்கு தான். அப்போ என்னை கேட்பார், நீங்கள் ட்ராமாவுக்கெல்லாம் மியூசிக் பண்ணிங்களே அவர் அந்த தேவாவான்னு கேட்டாங்க. ஆமாம் சார், ட்ரை பண்ண சினிமாவுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணிட்டேன், ஃப்ளோர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே வயலும் வாழ்வும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதில் பாரதியார் பாட்டு, பாரதிதாசன் பாட்டு, அந்த பாட்டெல்லாம் என்னை கம்போஸ் பண்ண விடுவாங்க. கம்போஸ் பண்ணி அந்த பாட்டெல்லாம் நல்ல பாப்புலர் ஆகிருக்கு. அப்போவே வயலும் பாரதி சார், ராஜ்குமார் நிறைய சிங்கர் பாடுவாங்க. சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா, டிஎம்எஸ் எல்லாமே பாடுவாங்க. பானுமதி ராமகிருஷ்ணா பாடுவாங்க, எஸ்வர் லட்சுமி பாடுவாங்க, எல்லாரும் பாடுவாங்க. நான் மியூசிக் பண்ணுவேன். அப்போது எம்எஸ் விஸ்வநாதன் சார் வந்து இதை பாப்பார் போல் தெரியுது, எனக்கு தெரியாது. அப்போது ஒரு நாள் ஒரு 100 கேசட் ஆல்பம் நான் பண்ணிட்டேன். அப்போ இதுக்கு ஒரு பாராட்டு விழா பண்ணுறாங்க. 100 கேசட் மேலே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே கருமாரியம்மன் கோவிலில் ஒரு பாராட்டு விழா. அதுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் வரார், தலைமை தாங்கன்னு சொல்லி. என் பாராட்டு விழாலாம் நான் பெருமையாக நினைக்கல. ஓ எம்எஸ்வி ஐயா வராங்க, மெல்லிசை மன்னர் வராங்க, அவரோட ஒரு ஸ்டில் எடுத்துக்கலான்னு ஒரு ஆசை. அந்த ஆசை தான், அதுதான் பெரிய ஆசை. அப்போ மேடையில் உட்கார்ந்தோம். விஸ்வநாதன் ஐயா எழுந்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே, தேவாவுக்கு எதற்கு பட்டம் அப்படின்னு கேட்டார். அவர் கேட்கறது நியாயம், நம்ம ஜர்க்கா ஆக முடியாது, ஏன்னா அது ஜர்க்கா ஆகிற விஷயம் இல்லை.
தேவாவுக்கு எதற்கு பட்டம் அப்படின்னு ஆகல. ஏன்னா உண்மையிலே எனக்கு பட்டம் இருக்கு. தேவாவுக்கு யாருன்னா ஒரு படம் கொடுங்களேன். So nice, I know. என்ன வார்த்தை தெரியும் அந்த மூமெண்ட்டு. தேவாவுக்கு எதுக்கே பட்டம் கொடுக்குறீங்க, ஒரு படம் கொடுங்க சினிமா மியூசிக் பண்ணுறதுக்கு. ஏன் சொல்கிறேன்னா இவருடைய பாட்டெல்லாம் நான் டிவியில் வயலும் வாழ்வும் பார்த்துட்ருக்கேன். இவருக்கு ஒரு படம் கிடைக்கலையேன்னு ஒரு ஆதங்கம் எனக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ வச்சு அந்த டைட்டில் தான் தேனிசை தென்றல் தேவா. அதே இதில் அதே மேடையில் அதே மேடையில் எனக்கு நிறைய அவர் பாட்டு பிடிக்கும். அந்த டிவி வயலும் வாழ்வில் தேனிசை தென்றல்னா தேவா தான். அது ஒரு வீடியோவில் கூட இருக்குது, அது பதிவாகிருக்கு, ரெக்கார்ட் ஆகிருக்கு. அவர் நான் வச்சுருக்கேன். அப்படி தான் அவர் வச்ச பேர். அவர் சொன்ன அடி வயிற்றிலிருந்து அவர் மனதார சொன்னதுனால 3 மாதத்துல எனக்கு படம் புக்காச்சு. அதுதான் மானசீக குரு. நான் அவரை அன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். அவரை அது காரில் போகும்போதெல்லாம் பார்ப்பேன். அவர் மானசீக குரு. அவர் சொன்ன வார்த்தை அது படித்தேன். ஸோ நீங்கள் இசையமைத்த பாடல்களில் அஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம குழந்தைங்களில் யார் ஃபேவரட் சைல்டுன்னு கேட்குற மாதிரி, பட் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தந்த பாடல், ரொம்ப இது பண்ண அப்புறம் அப்பா ஒரு ரொம்பவே எனக்கு ஒரு திருப்தி இருக்குது, ஒரு அந்த மாதிரி ஒரு பாட்டுனா, ஒரு 2 பாட்டு 3 பாட்டுனா எது சொல்லுவீங்க? ஒரு பாட்டு சொல்லலாம். 3ஆம் தேதி ஒரு சுரேஷ் கிருஷ்ணா சாரோட ஒரு கம்போசிங் இருக்குது. அந்த பாட்டு தான் எனக்கு பிடிக்கும். இனிமே பண்ண போகிறது திடீர்னு நீங்கள் சொன்னா எனக்கு என்ன சொல்கிறாருன்னு புரியல. இல்லை, எனக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும். பர்டிகுலராக எனக்கு அந்த கோலவிழியம்மா ராஜகாளியம்மா அந்த பாட்டு பிடிக்கும். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் ஒரு பாட்டு பிடிக்கும். அந்த பாட்டு அதே மாதிரி அழகர். இப்போ மதுரைக்கு போனோமா, அழகர் பாடல். அழகர்னா அந்த கல்லழகர்னா அவங்க ஊருக்கே ஒரு இப்போ கூட மதுரையில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ப்ரோக்ராம் நடந்தது. பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. அந்த பாட்டு ரொம்ப வைரல் ஆச்சு. இது அதெல்லாம் சில பாடல்கள் பிடிக்கும் எனக்கு. இன்னொரு பாட்டு ஸ்ரீகாந்த் மியூசிக்லேயும் ஒரு பாட்டு பாடியிருப்பேன். ஆத்தானி இல்லைன்னா ஆதரிக்க யார் வருவார்னு ஒரு பாட்டு பாடியிருப்பேன். அந்த பாட்டுக்கு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லலை, ஃபோன் பண்ணி அழுதாங்க. அப்படி இருந்தது சார், நான் எங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அனிருத்துக்கு பாடியிருக்கீங்க. ஸோ நியூ ஜென்ரேஷனுக்கு வரலாம், அவங்களுக்கு வரலாம். நீங்கள் வந்து இவங்களை வச்சுட்டு ஒரு ஹார்மோனியத்தில் டியூன் சொல்லி கொடுத்துட்டு ஒரு பேசிக் பர்கஷன், ஒரு டோலாக்கு, ஒரு தபலாவோ பக்கத்தில் வச்சுட்டு ஒரு கிட்டார், அந்த மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு செட்டப் வச்சுட்டு ஒரு டியூனு பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் ஆர்கெஸ்ட்ரேஷன் போகிற அந்த டைம்லேருந்து வந்துட்டு இப்போ ஒரு அனிருத் மாதிரி ஒரு அந்த டிஃப்ரென்ஸை பற்றி சொல்ல முடியுமா? இது பார்த்தப்போ எப்படி? ஆமாம், இது நான் பாட்டு சொல்லி கொடுத்த விதம் வேற. ஒரு ஹார்மோனியம் இருக்கும், பக்கத்தில் ஒரு டோலக் பிளேயரோ தப்லா பிளேயர் இருப்பாங்க, ஒரு ஹாலோ கிட்டார் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் நான் சிங்கர் பாட்டு கொடுங்க. இப்போ வந்து பாட்டு சொல்லி கொடுக்கறது இல்லை மியூசிக் டைரக்டர். நான் பாடுற இடத்துலலாம் அவங்க வாய் திறந்து சொன்னதில்லை. ஒரு வாட்ஸ்அப்பில் டியூன் அனுப்பிச்சுறாங்க. வாட்ஸ்அப்பில் டியூன் அனுப்பிச்சு லிரிக்ஸ் அனுப்பிச்சிடறேன். எனக்கு கொஞ்சம் அரைச்சொல் மாதிரி இருந்தால் நான் பாட மாட்டேன். அந்த அரைச்சொல் இப்போ கூட நான் ஒரு 2 பாட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டேன். தப்பாக நினைக்காதீங்கன்னு கூட சொல்லிட்டேன். அந்த பயமாக இருக்கும். முன்னாடியெல்லாம் கூட அரைச்சொல் இருக்கும், ரொம்ப அப்படியே அரைச்சொல்லெல்லாம் 2-3 இடத்துல வந்து நாளை எனது சூரியன் உதிக்கும்னு கடைசியாக முடிப்பாங்க. வாலிசாரெல்லாம் அப்படி தான். கோவர்தனம் மாஸ்டர் பெரிய பெரிய மேதை இசை உலகத்தில் எங்கள் கூட துணையாக இருந்தார். அவர் அசிஸ்டண்ட் இல்லை, அவர் பார்வையில் நாங்கள் இருந்தோம். நான் இது போல் பாட்டு பாடும்போதெல்லாம் கிட்ட வந்து தேவா இதை பாடாத, வேறு வார்த்தை சொல்லி பாடு, இல்லைன்னு சவுண்டு கொடுத்துங்க. சில வார்த்தை வெல்லும், சில வார்த்தை கொல்லும். அது மாதிரி ரொம்ப வார்த்தையில் நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க. எனக்கு இதில் ரொம்ப பரிசம் நிறைய எனக்கு. அதனால் இப்போ ரொம்ப பயம் வந்துடுச்சு. பட் அந்த வாட்ஸ்அப்பில் டியூன் அனுப்பிச்சிடுவாங்க. அந்த டியூனை இப்போ நான் மியூசிக் பண்ணி நானே பாடுறேன்னா 1000 தடவை தப்பு பண்ணலாம். ஏன்னா ஒரு பாட்டு டேக் ஓகே ஆகிற வரைக்கும் தப்பு பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. சபாஷ். புரியுதா? ஓகே. ஒரு பாட்டு டேக் ஓகே ஆகிற வரைக்கும்
தப்பு பண்ணுறது நம்ம உரிமை இருக்குது. நம்ம பாட்டுனா தப்பு பண்ணிக்கலாம். இன்னொரு மியூசிக் டைரக்டர், இப்போ சாம்சியஸ் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் அடிக்கடி தப்பு பண்ணக்கூடாது. அவர் என்ன நினைப்பார்? அதனால் மற்றவங்க மியூசிக் டைரக்டருக்கு பாட்டு பாடும் பொழுது அந்த வார்த்தைகளையும் டியூனையும் ரொம்ப கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா அங்கே போயிட்டு என்ன இவ்வளோ டேக் வாங்குறாரு இவர் சொல்லிடக்கூடாது. அவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப பயப்படணும். சில பேர் வந்து ஒன் மோர்னு கேட்க மாட்டாங்க. நானே அதை வந்து அது சரியாக பாடல, டியூனிங்கில் இல்லை அப்படின்னு சொல்லி பாடி கொடுப்பேன். அதனால தான் நான் நிறைய பேருக்கு பாடுறதுக்கு ஒரு காரணம். ஓகே. இல்லை நம்ம வாய்ஸ் ரூம்க்கெல்லாம் வந்து சாங் சொல்லி கொடுப்பாரு. நம்ம சரியாக பாடலன்னா பெல்ட் எடுத்து அடிப்பார் உள்ளே வந்து. அது தப்பு. சாரி, இந்த அந்த அடிச்சதுக்கு இப்போ சாரி கேட்டுக்கிறேன். பாவம் எங்க செம்மாடி கொடுப்பாரு. அதாவது இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஸ்கிரீன் பிளே எழுதுவாங்க பாருங்க. நமக்கு அது ரியலா இல்ல அதுவா தெரியாது. மிதிச்சு அந்த சங்கதியும் கரெக்டாக வரல. அப்படி அடிச்சா 1 டன்னு அந்த மாதிரி ஒரு கண்ணு வீங்கடும் சார். இப்போ பாருங்க சொல்லுவாரு இன்னொரு கண்ணு சரி அடிங்க. இப்போ பாருங்க சார், தயவு செய்து அடிக்காதீங்க. அப்படி அடிச்சு வீங்கின கண்ணம் தான் இங்க. ஏமா இதெல்லாம் சொல்லக்கூடாது மேடம். பப்ளிக் அனுபவிச்ச எனக்கு தான் தெரியும். அங்க 3 பேர் வந்து என்ன பண்ணுறதுட்டு இருக்குங்கிறாங்க. இல்லை இது என்னன்னா அவர் கோபம் வந்து பார்க்கணுன்னு ஒரு 40 வருஷமாக எனக்கு ஆசை. ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடிலேருந்து அண்ணன் எனக்கு கோபம் வரும். இது வரைக்கும் வரல. இல்லை வரும். பட் அதை வந்து தனியாக நீங்கள் ரூமுக்குள்ளே போயிடுவீங்க. ஹோட்டலில் ரூம் போட்டு அழுவேன் கோபப்பட்டு அது கோபம் வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். ஆனால் சில நேரத்தில் நம்மளே அதை சரி இதெல்லாம் ஒரு சின்ன தவறு அவங்க செஞ்சதுன்னு விட்டுரு, அவ்வளோ. தேனிசை தென்றல் பற்றி பேசணும் இல்லையா? இப்போ இந்த கானா கிங் அப்படின்னு பேசலாம். இந்த கானா பாட்டுங்கிறது இப்போ முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க, அது முதல்ல பிளாட்ஃபார்ம் பாட்டுன்னு பேர். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? த லீடர் ஆஃப் த கானான்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் தான் தவறிட்டார். புண்ணியர்னு ரொம்ப அற்புதமான சிங்கர். புண்ணியர், ஆயிரம் விளக்கு அந்தோணி, நிறைய சிங்கர்ஸ் சார், நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் நல்ல சிங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்பொழுது ஹார்மோனியம் வாசிக்கிறதுக்கு ஆள் தேடுவாங்க. யாராவது என்ன ஹார்மோனியத்துக்கு கூப்பிடுவாங்களான்னு ஏங்கிட்டு இருப்பேன். படிக்கிற பையன் அப்போ நான் உள்ளே தூங்கவே மாட்டேன். எங்கள் அப்பா வெளியே உட்காந்துருப்பார். எவனா வந்தாங்க பாருன்னு, அவன் தூங்கிட்டான்டா டே போங்கலண்டா அப்படின்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. நான் இன்னும் தூங்கலப்பான்னு சொல்லுவேன் உள்ளே இருந்து. அவ்வளோ ஆசை, லவ் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. யார் ஒருத்தர் முன்னுக்கு வரவங்கலாம் அவங்க ப்ரொஃபஷனில் வந்து மனசார லவ் பண்ணணும். கஷ்டம்தான் எல்லாம், இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும். அப்படி இருந்தால் வந்துடலாம். அந்த ஹார்மோனியம் வாசிக்க சொல்லுவாங்களா அந்த இடத்துலன்னு சொல்லி ஆர்வமாக காத்துட்ருப்பேன், போய் வாசிப்பேன். அப்போது இதை வாசித்தா அப்போ அந்த அந்த மறந்துட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சினிமாவுக்கு வந்த பிறகு கொஞ்சம் வெஸ்டர்ன் பண்ணால் இவரை பார்த்து காப்பி அடிக்கிறாரு, கொஞ்சம் ஃபோக் பண்ணால் இவரை பார்த்து காப்பி அடிக்கிறாருன்னு ஒரு காலம் இருந்தது. அப்போ நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்தால் ஒன்று நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் இந்த கானா. சின்ன வயசில் அந்த பாட்டு கேட்டேன் இல்லையா, அப்போல்லாம் எப்படி இருக்கும்னா பாட்டு, வெற்றி கொடி பிடிப்பதெப்படி நீ வீணாக வாழ்ந்து விட்டால் செருப்படி, அப்படி இருக்கும் பாட்டெல்லாம். அது அப்படியே சினிமாவில் போட முடியாது நம்ம, செருப்படிக்கிறபடி. அதனால் அப்படியே அதை மாற்றி வேற வார்த்தையை போட்டு சூரியனில் கானா என்னதான் கானா பாடு மனோதான் பாடியிருந்து. அப்போ கூட நிறைய பேர் என்னை கேட்டாங்க, சார் என்ன இவர் ஆக்சுவலி நான் அந்த பாட்டு வந்த புதுசில் ஏதாவது தலைமை தாங்கிறதுக்கு ஏதோ லைவ் பெரிய மியூசிக்கில் போனோம்னா அவார்ட் ஃபங்க்ஷன் போனால் கூட கிண்டல் பண்ணுவாங்க. இதை பாருங்கள், தத்துவ பாடல்கள்லாம் இசையமைக்கிற மியூசிக் டைரக்டர் வரார் தேவா, தத்துவ பாடல், அதாவது இந்த ஆப் கேலா இன்தானா, அது வந்து ஒரு நல்ல மந்திரம் அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஏன்னா இது தெரியாது நமக்கு, அர்த்தம் தெரியாது இல்லையா. என்னை பப்ளிக்காக கேட்பாங்க சார் மேடைகள்லையே, நான் பேர் சொல்ல விரும்பலை, அதாவது மட்டப்படுத்தணும் அவ்வளோதான், இவருக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி. லாலாக்கு டோல் டப் ஆப் கேலா இன்தானா ஒத்து நாம போட்டோம்னா என்ன அர்த்தம் மியூசிக் டைரக்டர் தேவா அப்படின்னலாம் கேட்பாங்க. சார் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், அம்மா தாலாட்டு பாடும்போது அதுக்கு என்ன அர்த்தம்? மக்களை
தன் பக்கம் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக சில சவுண்ட் வேணும். இப்போது சூறாலியா நீ தன்னாத்தான், அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் இருக்கும். 2 டம்ளரை டிங் 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 டிங், கொஞ்சம் லைட்டாக தூங்குறவங்க கூட எழுந்து பார்ப்பான். அது வாங்க உட்காருங்கன்னு சொல்லுவேன் அடிக்கடி நான். அப்புறம் தான் என்ன சாப்பிடு, கண்டிப்பாக வாங்க உட்காருங்கன்றதுக்கு ஒரு விஷயம் வேணும். அது பாட்டுக்கு முன்னாடி தேவைப்படுது எல்லாம். அப்போ தான் அந்த லாலாக்கு டோல் டப் மேலே அந்த அதான் முதல் பண்ண கானா. இந்து படத்துல சூரியன் இந்து படத்துல எல்லாமே கானா தான். ஆமா, இந்து ஒரு ரொம்ப ஃபேமஸா ஒரு கானா இருக்கு. வாமுனிமாவா, வாமுனிமாவா மனோ பாடின பாட்டு. ஆக்சுவலி அது மனோ முதல்ல பாடுறதா இல்லை. நாங்க என்ன பண்ணோம், ஒரு 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 அப்போ கானா சிங்கர் ஒருத்தர், ரொம்ப பெரிய ஆளுக்கு, பெரிய ஆளுனா அவர் பேர் வந்து பழனியப்பன். அவரை தேடிட்டு இருக்கும்போது அவர் ஜெயிலில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன், இங்கே சென்ட்ரல் ஜெயிலில். இவங்களுக்கெல்லாம் நீங்க ஹார்மோனியம் வாசிச்சிருக்கீங்க? யாருக்கு? இந்த இந்த இவங்களுக்கெல்லாம் அது நான் வேற மயிலாப்பூர் அந்த பக்கம் இருந்தேன், இவங்கெல்லாம் காசிமேடு இந்த பக்கம் இருந்தவங்க. அப்போது ஜெயிலில் இருந்தார். அப்புறம் ஜெயிலே போய் கேட்டேன் நானும் டைரக்டர் பவித்ரன் அவரை கேட்டேன். அப்படி இருக்கும் அவர் குரல், கானா குரல், ஒரிஜினல் சென்னை பாஷை. அப்போ அவர் ஜெயிலர் சொல்லிட்டார், பாட வைங்க, அவர் வந்து கொலை குற்றவாளி, தூக்கு தண்டனை கைது, அவர் தப்பிச்சுட்டு எங்கன்னா போயிட்டாருன்னா அப்புறம் நீங்கள் தான் மாட்டுவீங்க, பாடும் பொழுது மட்டும் அவர் கையில் நீங்கள் விலங்கு போட்டுட்டு பாட வைங்கன்னு சொன்னார். ஒரு கலைஞனை விலங்கு போட்டுட்டாலாம் நான் பாட வைக்க மாட்டேன் சார், சாரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு சரஸ்வதி, அவர் எங்கே ஜெயிலில் இருந்தாலும் ஒரு சரஸ்வதி, நல்ல ஞானஸ்தான், பாட்டு பாடுறது. அப்புறம் கேட்ட உடனே சரி இதை நல்ல கமர்ஷியல் பாட்டு ஆக்கிடலாமேன்னு சொல்லி தான் மனோ பாட வச்சேன். அது அவ்வளோ விட்டு நான் அப்போ அவரை ஏன் பாட வச்சேன்னா, ஒரிஜினலாக அந்த மூட்டை தூக்குறவங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட்லலாம் அதுக்காக அவர் வாய்ஸ் செலக்ட் பண்ணேன். அந்த பாட்டை கானா பாட்டுன்னு பேர் வச்சது நீங்கள் தான்? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது எப்படி? அது கானா பாட்டு இல்லை, அது என்னென்னா அது பேர் பிளாட்ஃபார்ம் சாங் தான் சொல்லுவாங்க. இது மாதிரி பாட்டு என்னுடைய ஒரு 2-3 பாட்டு ஹிட் ஆகிட்டுருக்கு. ஹிட்டான பேர் என்ன தேவைன்னா, ஒரு பாட்டு பாடுறீங்க, நான் வர மாட்டேன், நாட்டு போகிறோம், நான் வர மாட்டேன், அதெல்லாம் பாடியிருக்கீங்களே, அதெல்லாம் வந்து என்ன பாட்டுன்னா நான் நாட்டுப்புற பாட்டுன்னு சொல்லியே, அப்போ சொன்னது தான் கானா பாட்டு. இது கானா பாட்டு தானே, கானானாவே பாட்டு தான். ஆமாம், அது தெரியல எனக்கு, கானா பாட்டுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து கானா பாட்டுன்னு ஆயிடுச்சு. கானான்றது ஹிந்தி வேர்ட்ஸ், ஹிந்தி வேர்டு அது கானா பாட்டு. நெக்ஸ்ட் கானா கியா ஹை அப்படிதான் அந்த கானா. அது வந்து ஸோ அது ரொம்ப பாரம்பரியமான விஷயம் சார். நான் அதை வந்து நான் கண்டுபிடிக்கல, இல்லை அது பேர் வச்சிருக்கலாம், அந்த சினிமாவுக்கு நான் கொண்டு வந்தேன். அதான் எனக்கு ஒரு தனித்துவம் இருக்கணும்னு சொல்லி வந்தேன். அதுக்கப்புறம் வேற யார் கானா பாட்டாலும் தேவாவை பார்த்து காப்பிடிச்சிருக்காங்க. முதல்ல நான் வெஸ்டர்ன் போட்டால் மெலோடி போட்டால் இவர் அதை பார்த்து காப்பிடிச்சாங்கல்ல. நான் இப்போ கானாவை கொண்டு வரும்போது தேவா மாதிரியே பண்ணியிருக்காரு கானான்றாங்க. அது ஒரு தனித்துவம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அவர்கிட்டேருந்து ஒரு இன்ஸ்பயரான ஒரு சாங் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இப்போ கானான்னு ஒரு ஜான்ராவே உருவாயிருக்குல்ல. இப்போ நான் பண்ணுறது எப்படின்னா, வெஸ்டர்ன் மியூசிக் அதை கேட்டு, ஆனால் இதுதானே என்னோட எசன்ஸாக இருக்குது. இப்போ அதுதானே. ஆமாம், அது இப்போ என்னதான் பண்ணாலும் என்னை இங்கிலீஷில் என்னால் பாட்டு பண்ண முடியாது. ஆனால் இப்போ அந்த கானா பாட்டுங்களில் நான் கேட்டதை இந்த ஒரு பீட்டுக்குள்ளே வைக்க முடியுது இல்லை. ஸோ அதுதான் அதை அப்போ இப்போ ஒரு ஜான்ராவே ஆயிருக்குல்ல. இப்போ சொல்கிறாரு அந்த பாட்டு பேர் வந்து கானா பாட்டுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ அது ஒரு ஜான்ராவாக உருவாயிருக்குல்ல. இப்போ அந்த டைப் ஆஃப் பாட்டுங்க பேர் வந்து கானா பாட்டுன்ற ஆயிடுச்சு. இப்போ நான் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆகிட்டேன்னு சொல்லலாமே. அப்படியாகி கொஞ்சம் இந்த ஹிப்ஹாப் டைப் அந்த மாதிரி பீட்டில் ரேப் மாதிரியா, ஆனால் கானா என்ன சொல்லிட்டு இருக்குதோ அதை தான் நான் இன்னொரு வடிவமாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுபடி பார்த்தா ஒரு பாட்டு அந்த பாட்டுலேருந்து இன்ஸ்பயர் ஆனதா என்னால் சொல்லவே முடியாது. அந்த ஜான்ரா தான் என்ன வந்து என்னையோ என்ன. நீங்கள் டே பேயா இருக்குல்ல அந்த பாட்டு, அந்த பாட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்சஸ் ரிதமில் இருக்குது, மியூசிக்கில் இருக்குது கொஞ்சம். பட் இந்த கானா இன்ஃப்ளூயன்ஸ்னால் எதுன்னு சொல்லுவீங்க? என்னோட ஃப்ளோவே பாருங்க. அந்த ஸோ இதில் தான் வார்த்தையை நான் ஃபில் பண்ணி
அது நம்மளோட தானே, தமிழ் தான். ஆக்சுவலி என்னன்னா இப்போ கானா கூட இப்போ கொஞ்சம் ஹிப்ஹாப் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் மாடர்னா சவுண்ட் பண்ணுது. ஆனால் அது உள்ள இருக்கிற அந்த ஜீவன் வந்து அங்கேருந்து வந்து ஆக்சுவலி என்னன்னா தேவசார இவ்வளோ நேரம் ஆக்சுவலி இதில் பேசுறத விட அவர் பேசுறத கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி அவர் காப்பி அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. எனக்கு நான் வந்து ரொம்ப ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எந்த ரெஃபரன்ஸ் இல்லாம எந்த டைரக்டருமே இப்போ வர்றது இல்லைங்க. முன்னாலேயாவது பரவாயில்ல. இப்போ நீங்க அவர் சொல்றீங்க ஒரு டோலக்கு ஒரு ஹார்மோனியத்தை வச்சு நான் ஒரு டைரக்டருக்கோ இல்லை ஒருத்தருக்கு ஒரு பாட்டு போட்டு காமிக்கிறேன். இப்போ எங்கிட்டையும் ஹார்மோனியம் இருக்கு, நானும் வாசிக்கிறேன். பட் ஒரு டைரக்டரோட புரிதல் இருக்குல்ல, இந்த பாட்டு இப்படி வரும் அப்படிங்கிற அந்த மனநிலை இப்போ கிடையவே கிடையாது. எந்த டைரக்டருமே கிடையாது. அவங்க இப்போ ஃபர்ஸ்ட் பாட்டு கேட்கறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு சாங் தான். அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ அவங்க கொடுக்குற ஒரு சாங்கு இப்போ அப்போல்லாம் யூடியூப்பு இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ என்னன்னா இப்போ வாலியில் ஒரு பாட்டு இருக்கும். ஆக்சுவலி அந்த அதில் வந்து ஒரு இங்கிலீஷ் பாடத்தோட ஒரு பாட்டோட மியூசிக் தான் அதில் இருக்கும். ஆனால் அதில் இருக்க டியூன் எல்லாமே தேவா சார் பண்ணியிருப்பாங்க. டியூன் வேறு லெவல் டியூனாக இருக்கும். பட் என்னன்னா அந்த மியூசிக் வந்து அது இவர் போட்டிருக்க மாட்டார், 100% போட்டிருக்க மாட்டார். அது வந்து டைரக்டர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கேசட்டை கொடுத்து இது நல்லா இருக்கு எனக்கு இதே மாதிரி பண்ணுங்க, அதே மாதிரி அவர் வேற ஒன்று பண்ணியிருந்தாலும் ஒத்துக்கிறவே மாட்டாங்க. இப்பயும் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றது அவர் அப்போ விடுங்க, இப்பயுமே இப்போ அதனால என்னன்னா அவர் இது வந்து மாட்டிக்கிறது நம்ம. ஸோ இப்போ இவ்வளோ பாட்டு போட்டவருக்கு ஏன் அந்த ஒரு பிஜிஎம் மட்டும் வேற பண்ண தெரியாதா? இல்லை அதுதான் அது கரெக்டு. தம்பி சொல்றது வருவாங்க அந்த சீன் வந்து நான் சொல்கிறேன் பாருங்க, நல்லா கவனிங்க. சரத்குமார் ஒரு ஆஃபீஸர். அவர் இது சூரியன் ஒரு கிரிமினல் கண்டுபிடிக்க போறாரு, ஒரு காட்டுக்குள்ள போறாரு. அந்த கிரிமினல் அவர் மொட்டெல்லாம் அடிச்சுட்டு போறாங்க, அடையாளம் தெரியாம இருக்கிறது சிஐடி. அங்க போன பிறகு அந்த தீவிரவாதியோட பொண்ணு தான் அந்த ஹீரோயின் ரோஜா. 2 பேருக்கும் லவ் ஃபார்ம் ஆகுது. ஒரு குடிசை வீட்டில் இருக்கிற மனோரமா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. அப்பா வரல, அந்த தீவிரவாதி வரல. இப்போ இங்கே ஒரு டூயட் தேவைப்படுது. டைரக்டர் என்ன சொல்கிற, அசிஸ்டன்ட் சங்கர் சார், இப்போ இருக்கிற சங்கர் சார், நம்ம பவித்ரன் சார் எல்லாமே தான் 5 பேர் அங்கே இப்போ பாப்புலர் டைரக்டர்ஸ் எல்லாமே. ஓப்பனிங் வந்து சார் சீன் மட்டும் கேளுங்க, டூயட் வர சீன். கல்யாணம் ஆகிட்டா அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட், முதல் இரவு. அது நல்ல காமெடி. ஆமாம். சரத்குமார் அந்த திண்ணையில் உட்காந்துக்கிட்டு ஒரு டேப் ரெக்கார்ட் கேட்டுட்டு இருக்காரு. அதில் கந்த சஷ்டி கவசம் அந்த பாட்டு கேட்குறாரு. காக்க காக்க கனகவேல் காக்கன்னு கேட்டுட்டு இருக்கார். அங்கே உள்ளேருந்து எட்டி பார்த்த ரோஜா, ஏங்க இது கந்த சஷ்டி கேட்குற நேரமா இது, வாங்க உள்ள வாங்க நான் ஒரு கந்த சஷ்டி பாடுறேன்னு இழுத்தாங்க அவங்க. 18 இழுத்த உடனே பாட்டு டைரக்டர் சொல்கிறார், சார் அந்த கந்த சஷ்டி ஒரு 2 லைன் ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா கூப்பிட்டாங்கல்ல கந்த சஷ்டி பாடுறேன், நான் பாடுறேன் நாங்கள்ல, அதுக்கு ஒரு 2 லைன் அப்படியே போட முடியுமா? அழகா வாலி சாரம் நல்லா இருக்கையா போடலாமா? ஆனால் இது எவ்வளவு பெரிய விஷயமாகுதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ வாலி சாரம் சொன்ன நல்லா இருக்கேன், ஐடியா நல்லா இருக்கா பவித்ரா, நல்லா இருக்க, 18 வயசு இளம் முட்டு, நான் ஓகே எல்லாம் முடிஞ்சது, பாட்டு முடிஞ்சது. அவங்க சொன்ன கதையை அப்படியே தியேட்டரில் காட்டியிருந்தா காப்பியாக தெரிஞ்சிருக்காரு. அவங்க கட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, புட்டேஜ் அதிகமாக இருக்கு சொல்லி இந்த திண்ணையில் கேட்குற ரேடியோ கந்த சஷ்டி கவசம் உள்ளவையா நான் பாரு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு பிறகு எடுத்தோடனே 18 அடடே என்ன அழகா அடிச்சிருக்காரு அக்கா, அப்படியே கந்த சஷ்டி, ஐயோ பாவமே அப்படின்னாங்க எல்லாம். எதுக்குன்னா இப்போ எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, இப்போ நான் மாட்டிக்கிட்டேன், அப்போ நான் பலிகாடாகிட்டேன். எப்போவுமே அப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாமே வரும்போது தம்பி சொல்கிற மாதிரி வரும்போதே கேசட்டோட பேமெண்ட்டோட வராங்களோ இல்லையோ கேசட்டோட வருவாங்க. பட் எனக்கு என்ன இப்போ யங் ஜென்ரேஷன் எல்லாருக்குமே இப்போ நீங்கள் இப்போ புதுசாக அவர் இப்போ 3ஆம் தேதி ஏதோ கம்போசிங் இருக்கிறாங்க சொல்லுவாங்க. 3ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு சார், உண்மையாக சொல்லணும்னா இப்போ அவங்க கம்போஸ் பண்ணவே தேவையில்லை, ஆல்ரெடி இருக்கிற பாட்டு இருக்கு இல்லையா, அதையே ரீரிலீஸ் பண்ணாலே. ஏன்னா இப்போ வந்து கருப்பாயி இப்போ நீங்கள் வந்து லோகேஷோட படத்தில் வந்துச்சு இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு அது தேவா சார் பாட்டு அப்படிலாம் தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது அது யங்காக தான் வைப் பண்ணுறாங்க. அது பயங்கர ஹிட் அந்த பாட்டு ஆஃப்டர் அதுக்கப்புறம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து ஒரு பாட்டை ஹிட் பண்ணுறதுக்கு வந்து நல்ல பாட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். பணம் இருந்தால் போதும். பணம் இருந்து நீங்கள் செலவு பண்ணி பிஆர் பண்ணாலே ஒரு பாட்டை பெரிய லெவலில் கொண்டு போயிடலாம். ஆனால் அவ்வளோ அழகழகான பாடல்கள் வந்து உள்ளே இருக்குது, அதாவது பெட்டிக்குள்ளே இருக்குது. அது வெளியில் கேட்க வச்சாலே இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் நிறைய மெலடிகளை வந்து இந்த ஸ்டேஜில் பாடும்போது என்ன ஆகுதுன்னா, ஓ இதெல்லாம் இவர் பாட்டா. ஆமாம், அதுக்கு உண்மை. அதாவது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. ஒரு சிங்கப்பூர் கான்சர்ட்காக ஒரு லிஸ்ட்டு கேட்டாங்க,
என்னென்ன பாட்டு பாட போறீங்கன்னா நான் லிஸ்ட் அனுப்பிச்சேன். அவர் சொல்கிறார் இது இல்லை சிங்கப்பூரில் இல்லை துபாய்க்காக அனுப்பிச்சாங்க. அங்கே பாஸ்டர்னு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, தேவா அண்ணன் உங்கள் பாட்டு மட்டும் பாடினா போதான்றார். உங்கள் பாட்டு மட்டும் பாடுங்க, வேறு மியூசிக் லிஸ்ட்டு அவரு தான். ஏன் அம்ச லிஸ்ட்டே என்னோட தான். அந்த தூதுவளை அலர்ச்சி நீங்களான்னு கேட்குறாரு. நான் தான் ஒரு 2-3 பாட்டு கேட்டாருங்க அது முடி. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுங்க, இது கூட தெரியாமல் இருக்கு. இப்போ வாழை படத்தில் மாரி செல்வராஜ் அவர்கள் படத்தில் கூட 2 பாட்டு, ஒன்று பஞ்சு மிட்டாய், ஒன்று தூதுவளை அலையாரைச்சின்னு ஒரு பாட்டு. நல்ல பாட்டு. அவர் லியோவில் கூட கருகரு கருப்பாய். அப்புறம் இன்னொரு லப்பர் பந்தில் வந்து அதில் இல்லை, அதுக்கு முன்னாடி ரப்பர் பந்தில் டைலாக் ஒன்று வரும், பஞ்சு மிட்டாய் சேலை கட்டின்னு ஒரு பாட்டு. இது எல்லாமே பார்த்தா இன்னும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்கு. நான் இன்னொரு ஒரு புது பாட்டாக தான் பார்க்க முடியுது. வெளி ஊருங்களில் இன்னொன்று என்ன பண்ணுவாங்களா, இந்த மாதிரி இருக்கிற பழைய பாட்டுங்களை எடுத்து சாம்பிள் பண்ணி இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த பாட்டோட ஒரு இது வந்துகிட்டே இருக்கும், ஆனால் ஒரு புது பாட்டாக வரும். ஸோ அப்படி பண்ணுறப்போ பழைய பாட்டு இப்போது அங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரே பாட்டை 4-5 ஒரு டெக்கேட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த இப்போ 2000 ஒன்று வந்திருக்கும், 90s ஒன்று வந்திருக்கும், 80s ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு போக வைக்கக்கூடியதாக அது இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் அப்படி ரைட்ஸ் கீட்ஸ் அப்படிலாம் போட்டு அடிச்சு விட்டுறாங்க. இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்றுமே சொல்ல சார், சார் சொன்ன அந்த தத்துவ பாடல்கள் அப்படிங்கிறத டேக்ல அது இப்போது ரீசெண்டாக இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண டைம்லையும் இந்தியில் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேஜராக என்னென்னா அந்த ஃபேஸ் தான் அந்த கிரவுண்டில் ஐ பிளேட். ஸோ அப்போ சொல்லும் போதே ஆக்சுவலி அது இப்போவும் சொல்லுவாங்க, ஏய் தத்துவ பாடல் எழுதுறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் லைக் டு இன்ஸ்பயர் பீப்புள் வி நீட் சம் டேக், ஆர் நம்மளை யூனிக்காக காமிச்சிக்கிறதுக்கு ஒரு டேக் வேணும். அதை தாண்டி அதை எவ்வளோ பேக்கேஜ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக நீங்கள் உங்களோட சவுண்ட்ஸை அண்ட் உங்களோட ஃபீலை அண்ட் உங்களோட டியூனை, ஸோ இது எல்லாத்தையுமே பேக்கேஜ் பண்ணதில் இப்போ யூனிக் ஸ்டைல் ஆஃப் த கானா கிங் அப்படிங்கிறது தேவா சார். அது நம்ம அங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தத்துவ பாடல்னா ஒரு லைக் எம்எஸ்சி காலமாக இருக்கட்டும், ராஜா காலமாக இருக்கட்டும், அது ஒரு ஸ்டைலில் வந்துட்டு இருந்தது. பட் ஒரு கவலைப்படாத சகோதரா நம்ம கேட்கும்போது அது தத்துவமும் இருக்குது, பட் பாட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு 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 ஜோனில் போகுது. அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த வாய்ஸாக இருக்கட்டும், அது ஒரு மாதிரி எஸ்பிபி நல்லா பாடுற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு பிரேக்கிங் த ஸ்ட்ரக்சர், இது வரைக்கும் இருந்த டெம்ப்ளேட்டை பிரேக் பண்ணி சார் ஒன்று பண்ணார்ல. ஸோ தட்ஸ் ஒர்க். அந்த பாட்டெல்லாம் பண்ணும்போது ரொம்ப எதிர்ப்பு இருந்தது சார் மியூசிக் டைரக்டருக்கு மத்தியில். எதிர்ப்பு எதுக்கு? எதிர்ப்புன்னா என்ன தேவா சார் இப்படியெல்லாம் பாட்டு போடுறீங்க, ரொம்ப சீப்பாக போடுறீங்க. கவலைப்படாதே சார், கவலைப்படாதே மட்டும் இல்லை, மீனாட்சி கூட சினி மியூசிக் யூனியனில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது யாராவது வந்து சொல்லுவாங்க ரொம்ப சீப்பாக இருக்கும். பட் அப்புறம் பிற்காலத்தில் அந்த ஒரு கானா பாட்டு இல்லாத படமே இல்லாத போயிடுச்சு. மக்களுக்கு இப்போது அந்த முன்னாடியெல்லாம் வந்து கிளைமேக்ஸ் கிட்ட அத்தான் என்னத்தான் ஒரு பாட்டு வச்சா கூட உட்கார்ந்துட்டு இருப்பாங்க சார். காலங்கள் மாற 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 உதயம் தியேட்டரில் படம் பார்த்துட்ருக்கான், கடைசி பஸ்ஸு 10 மணிக்கு போரூர் போகிறதுக்கு. பாட்டு ஸ்லோவாக இருந்தால் ஏதோ டைம் ரொம்ப ஆகிடும் போல சொல்லி பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோமா பயந்துக்கிட்டு எழுந்து ஓடிடுறாங்க சார் கிளைமேக்ஸ் பாட்டில் எல்லாம். ஏன்னா பாட்டு அதே 4.5 நிமிஷம் தான், இவ்வளோ ஸ்லோவாக இருக்க ரொம்ப 10-15 நிமிஷம் இருக்குமா இந்த பாட்டுன்னு சொல்லி எழுந்து ஓடினவங்கெல்லாம் இருக்காங்க. அதனாலேயே தான் கிளைமேக்ஸில் நான் வந்து பாட்டை ஸ்பீட் பண்ண ஆரம்பித்தேன். அது கிளைமேக்ஸ் ஒட்டி வரும், கவலைப்படாதே சகோதரா, அங்கே போயிட்டு கவலைப்படாதே சகோதரா அப்படி ரொம்ப. அதனால தான் அங்கேருந்து 6/8 பாட்டு போட ஆரம்பித்தேன். பஸ்ஸுக்காக ஒருத்தன் போவான், அவனை பார்த்து 10 பேர் போவான். அதுக்காக தான் அந்த கிளைமேக்ஸ் சாங்கில் கானா பாட்டு எல்லாமே 6/8 வந்தது காரணம் அதுதான். நீங்கள் வந்து அவரை முதல்ல சந்திச்ச அந்த டைம் அதை பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல முடியுமா? வைகாசி அந்த ஹிந்தி இல்லை சார், சினிமாக்காக சொல்கிறேன், சினிமாக்காக. அதாவது 89 டிசம்பர் 31 ஒரு 2 சாங்கு சிபிசி சென்டர் டெல்லி
அவங்க அப்ரோச் பண்ணாங்க தூர்தர்ஷன். அப்போ நான் வரல, சினிமாவுக்கு வரல. அப்போ நானும் சபேஷ் அண்ணன், முரளி அண்ணன் ஏதாவது ஒர்க் இருந்தால் கச்சேரி இருந்தால் நாங்கள் ரெகுலர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் பயங்கர க்ளோஸ் நாங்கள். ஸோ நான் என்ன இது ஒரு 2 சாங் வந்துச்சு, என்ன பேமெண்ட் வந்ததோ எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பண்ணி கொடுங்க, எல்லாமே கம்போஸ் பண்ணோம். சரி இது இப்போ வுட்லேண்ட்ஸுக்கு போன உடனே பிவி ஸ்ரீனிவாஸ் சார் அங்கே ரெகுலராக போய் மீட் பண்ணுவேன். இட்லி ஃப்ரீ எனக்கு அங்கே போனால். ஆப்பிள் மாதிரி இருக்க வாடா அப்படின்னு வர அவர் கூட உட்காந்துட்டு 2 இட்லி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசி வருவேன். அவர் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த பாட்டு 2 சாங்கு எழுதி கொடுக்கணும் சார், ஆயா ஆயா சால்னாயா அப்படின்னா புது வருஷம் வரப்போகுது அப்படின்னு 2 சாங்கு. ஜெயபிரதா மேடம் தான் இன்ட்ரடக்ஷன். அதில் ஒன்று 12 மணிக்கு முன்னாடி, 12 மணி தாண்டின உடனே ஒரு சாங்கு, ஒரு டாட்டா பை பை ஒரு சாங்கு, வெல்கமிங் ஒரு சாங். லிரிக்ஸ் அவர் எழுதினார். இங்கே வந்துட்டு நாங்கள் உட்கார்ந்த உடனே அண்ணனை கூப்பிடலாமா அப்படின்னாரு முரளி அண்ணன். தேவானந்தன் தாராளமாக கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை ஸ்டூடியோ கூப்பிட்டோம். அந்த உடனே நீங்கள் பண்ணுங்கப்பா அப்படின்னா, இல்லை நான் அங்கே உட்காருங்க அப்படின்னு அப்படி ஆரம்பித்து அந்த 2 சாங்க்கு மியூசிக் டைரக்டர் அண்ணன் சொல்லி அன்னைக்கு ஃபிக்ஸ் மெலோடி நீ சாகரி நீ ஒரு டிஸ்கோ ஃபீல்டில் 2 சாங்கு. சாங்குக்கு அண்ணனுக்கு மட்டும்தான் 2500 ரூபா பேமெண்ட். நாங்கள் அதை சொல்லுவேன், முதல்ல நான் 2500 இப்போப்பா பார்க்குறேன் அப்படின்னு. மனோ 2500 ரூபாயா? 5000 ரூபா. 5000 ரூபாயா? அது ஒரு பெரிய சந்திப்பு. அது இந்த பாட்டை கேட்டுட்டாவது யாருன்னா சினிமா சான்ஸ் கிடைக்குமான்ற ஆர்வத்தில் செய்கிறது தான் அப்பெல்லாம். எப்போவே ஒரு கலைஞன் வந்து ஒரு 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 பாட்டு பண்ணும்போது, இப்போ நீ கூட பண்ணியிருக்கல்லப்பா, இதை பார்த்துட்டு நம்ம இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் அப்படி தான் உழைக்கிறது எல்லாருமே அப்படி தான். இப்போ நீங்கள் சினிமாவுக்கு வரணும்னு நினச்சது, உங்கள் பாடல்கள் வந்து நிறைய பேர் கேட்கணும், அது அந்த ஒரு காரணத்துக்காக அதுதான் அவங்க. ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க சார், நம்ம கலை சேவை பண்ண வரலையே. ஏன்னா டிவோஷனல்ஸ் அவ்வளோ பண்ணியிருக்காரு சார். கலை சேவை பண்ண வந்தால் பழைக்க தெரியாத பைத்தியக்காரன் சொல்லுவான் பின்னாடி. கமர்ஷியலும் இருக்கணும், நேமும் இருக்கணும் சார் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது சினிமா வந்த அதை பயன்படுத்திக்கணும். ஒரு 3000 சாங்கு மேலே இருக்கும் இல்லையா? ஒரு 3000 சாங்க்கு மேலே பண்ணி, அதுக்கப்புறமா நிறைய சாங் நீங்கள் கேட்ட சாங்கெல்லாம் அது நான் தான் இசையமைச்சிருப்பேன். மகமாயே சமயபுர் அதெல்லாம் 80s பண்ணது. அதெல்லாம் 80s HMV ரெக்கார்டில் பாடுது. சீர்காழி ஐயா பாடுது. காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே அப்படி சீர்காழி கோவிந்தராஜன், பாலமுரளி கிருஷ்ண ஐயா, ஆஞ்சநேயர்கி நிறைய 300 ஆல்பம். அப்போ 3000 பாடல்கள். இப்போ அந்த லதாஜி வச்சு மீரா பஜனும் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அந்த ரொம்பவே ஃபேமஸான அந்த புருஷ லட்சணம் பாட்டு இருக்குல்ல, அது அந்த பாட்டு அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்தப்போ உங்களுக்கு லைக் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சா, இல்லை அந்த படத்துக்காக புதுசாக பண்ண பாட்டு? அது இல்லை, ஐடியா இல்லை. நம்ம இந்த பாட்டெல்லாம் நான் வரிகளை பார்த்தெல்லாம் கம்போஸ் பண்ண முடியாது சார். அது இன்னொரு 1008 அம்மனை பற்றி ராஜராஜேஸ்வரில் பண்ணியிருப்பேன். அந்த அந்த வரியை பார்த்துட்டு கேசட்டை ஆன் பண்ணிவிட்டு பாடிடணும், அவ்வளோதான். இதை கம்போஸிங்லாம் பண்ண சொல்லுங்க. வரிகளை பார்க்கணும் சார். வரிகளை பார்த்துட்டு டேப் ரெக்கார்டு ஹார்மோனியத்தில் கூட கையை வைக்கக்கூடாது. டேப் ஆன் பண்ணிவிட்டு பாடிட்டு கோலை விழியம்மா ராஜா காளியம்மா அப்படிதான் பண்ண முடியாது. அதெல்லாம் கம்போசிங் ஹார்மோனியத்தை வச்சு கோல வீழியம்மா ராஜா காக்கா காளியம் பண்ணவே முடியாது. அதெல்லாம் காளியம்மா கிட்ட நிற்கும் 1/2 மணி நேரம். ஆமாம், காளியம்மா கிட்டே 1/2 மணி நேரம் அது ஸ்டக் ஆகிடும். பாடிடணும், அவ்வளோதான். அப்போது அந்த ஃப்ளோ அவருக்கு இறைவன் கொடுக்கணும். வாலி சார் கம்போஸ் பண்ணுறாருன்னா எல்லாரும் பேட்டியில் சொல்லியிருக்கார். வாலி அவர்கள் அற்புதமான கவிஞர். எல்லாம் அந்த மேடையில் எல்லாரும் இருப்பாங்க. மணிரத்னம் சார், கங்கை அமரன் அவர்கள் எல்லாரும் இருப்பாங்க. வாலி 1000ன்னு ஒரு ஃபங்க்ஷன், வாலி 1000 அதில் சொல்கிறார் அவர், பாடல் வரிகள் எழுதி கொடுத்தால் ஆஃப்டர் MS விஸ்வநாதன் தேவா தான் அதுக்கு டியூன் பண்ண முடியும் அப்படின்றார். வேறு எந்த மியூசிக் டைரக்டரும் அப்படி பண்ண முடியாதுன்னு ஸ்டேஜில் சொல்கிறார்.
ஆஃப்டர் எம்எஸ் விஸ்வநாதன் தேவா தான் பாட்டு எழுதி கம்போஸ். அது எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு படத்தில் எல்லா பாட்டுமே அவர் எழுதின பிறகு கம்போஸ் பண்ணேன். அதாவது மெட்டுக்கு பாட்டு, சரி பாட்டுக்கு வசந்த கால பறவைன்னு ஒரு படம் அவர் எழுதி கொடுத்தாரு. இங்கே தான், இது பக்கத்தில் தான், ஹோட்டலில். கூப்பிட்டா மலர் தேடி வண்டு வரும்னு எழுதிட்டார். எழுதி ஹார்மோனியம் மேலே வச்சார். நான் கம்போஸே பண்ணல, ஆன் பண்ணிவிட்டு கூப்பிட்டா மலர் தேடி வண்டு வரும் அப்படின்னு அப்படியே பாடி தானா தானா, அதுக்கப்புறம் செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணூர்த்தின்னு அப்படி பாடிட்டு எல்லா பாட்டுமே அதில் அப்படி தான் பண்ணேன். அதை வச்சு சொன்னார். அதை யூஸ்வலி யூ சாங் இன் ஹையர் பிட்ச், பட் அந்த பாட்டில் வந்து ரொம்ப தேவா சாருக்கு அதுக்கு கோயிலே கட்டணும். சில சமயம் முந்தி, இப்போ ஜிம் எல்லாம் போகிறது இல்லை, சில சமயம் நான் எதாவது ஜிம்முக்கு போனால் உடனே என்னோட பாட்டை உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் அந்த ஃபுல் லிஸ்ட்டை போடுவாங்க. நானே கேட்டு யாருடா இந்த பொண்ணை பாவம் இவ்வளோ மேலே பாட விட்டு இன்சப் பண்ணியிருக்காங்க எல்லா பாட்டும் மேலே. பட் மீனமா வாஸ் ரெஃப்ரெஷிங்லி வந்தது. அது அந்த காலத்துலலாம் 7 மணி ரெக்கார்டிங் பிரசாத் ஸ்டுடியோவில், 7 மணி காலங்காத்தால். அதனால் அப்போ தொண்டை சரியாக இருக்கணும், ஒரு 5 மணிக்கு எழுந்து நம்ம வந்து கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணுவோம். அது 5 மணிக்கு எழுந்து அப்புறம் 7 மணி இது டைரக்ட் மீனம்மா நான் அப்பாடா அப்படி. அப்புறம் அது அதை விட கீழே செம்ம. அது உன்னிகிருஷ்ணன் தான் சொன்னார், ஆனால் கொஞ்சம் தவளை சத்தம் போடுற மாதிரி இருக்கா, நம்ம 2 பேரும் பாடுறது எல்லாம் கீழே இருந்துச்சு. சச் அ லவ்லி சாங், பயங்கர மெலடி வேறு. அண்ட் தேவா சார் எப்படின்னா இட்ஸ் லைக் வெரி, இவங்க எல்லாம் சொல்கிற மாதிரி வெரி சிம்பிள் பர்சன். இப்போ அப்போ தான் நான் வந்து ஐ ஹேட் டன் மை மாஸ்டர்ஸ் இன் வேர்ல்ட் மியூசிக் படிச்சுட்டு வந்தேன். இங்கே ஐ ஹேட் ஃபினிஷ் மை மாஸ்டர்ஸ் இந்தியன் மியூசிக்கில். தேவா சார் கிட்ட சொன்னேன், தெரியல சார், நம்மலாம் கர்நாடிக் தான் பாடிட்டு இருந்தோம் இத்தனை நாளைக்கு, இதெல்லாம் செட் ஆகுமான்னு தெரியல. எனக்கு பிஹெச்டிக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் இருக்குது, 8 வருஷம் டிஃபர் பண்ணலாம், நான் மேபி திருப்பி போனால் போயிடலான்னு தோணுது சார், இதெல்லாம் செட் ஆகுமா தெரியலன்னு. ஆனால் அப்போ தேவா சார் அந்த மீனம்மால நான் கீழே அப்படி பாடினதை வச்சு என்ன கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரியல. பட் அன்னைக்கு சொன்னார் அவருக்கு எப்படி எம்எஸ்பி சார் சொன்னார் மாதிரி எனக்கு அன்னைக்கு இவர் தான் சொன்னார் மாதிரி. இது வரைக்கும் சுஷிலா, ஜானகி இவங்கெல்லாம் லெஜண்ட்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் சித்ராமா, ஸ்வர்ணலதா, சுஜாதா, இந்த வரிசையில் உன் பேர் டெஃபினட்டாக எல்லாரும் சொல்லுவாங்க பாரு, நீ இங்கே போயிடாத அப்படின்னாரு. ஐ மீன் அது அந்த வார்த்தை அவருக்கு அந்த ஹார்ட்லேருந்து வந்தது தான். ஐ எம் ஸ்டில் சிங்கிங் டுடே. ஐ திங்க் அதோட நிக்கலையே, எல்லாம் சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்தாரு. so many different kinds of songs. நல்ல மாதிரி ஆவல் அது I think the whole range explore பண்ணதுல I think தேவா சார், because மெலடிக்கு மெலடி சாங்ஸு. பட் நீங்கள் குத்துப்பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோக் சாங்ஸ்லேயே மெலடி அதான் மலை கருப்பாயி, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர், நிலவை கொண்டு வா வேறு மாதிரி ஒரு பயங்கர போல்டாக இருக்கும், ஆனால் மல்லிகை சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ஏண்டி சூடாமணி ஒப்பாரி பாட்டு, ஐ மீன் அது பயங்கர லோவாக இருக்கும். அதாவது ஐ ஆல்வேஸ் சே ஒரு சிங்கரோட பொட்டென்ஷியலை வந்து மியூசிக் டைரக்டருக்கு தான் நம்ம மேலே ஃபெய்த் இருக்கணும். நமக்கு பாட வருமானு கூட எனக்கு தெரியாது, பட் நீ பண்ணிடுவ, இதை ட்ரை பண்ணு அப்படின்னு அவ்வளோ பாடல்கள். அந்த பாடல்கள் கொடுத்தா தானே நம்ம திறமையும் நமக்கு அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் தானே யூ கேன் ப்ரூவ் இல்லையா? ஸோ அந்த வகையில் ஐ திங்க் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். தேவா சார் இஸ் லைக் given me such wonderful opportunities. பட் மீனம்மா எனக்கு வந்து அந்த 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 பாட்டில் எப்படின்னா, இது நிறைய சொல்லுவேன் நான், அந்த ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங்லேயே சரணத்தில் எப்போவுமே சரணம் வந்து ஒரு சரணம் மேல் ஆரம்பிப்பாங்க, இன்னொரு சரணம் ஃபீமேல் ஆரம்பிப்பாங்க. அதனால் எல்லா டியூனும் 2 பேருக்கும் வரும், கிராஸ் டியூனில் வரும். இதில் வந்து எல்லாம் மேல் தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த சரணத்தில் ஒரு லாஸ்ட் லைன் வரும், மாமன் காரந்தானே மாலை போட்ட நானே மோகம் தீரவே மெதுவாய் மெதுவாய் தொடலாம். பயங்கர மெலடி அது. ஆனால் இது எனக்கு வரவே வராது. நானும் ஆர்கியூ பண்ணேன், சார் லிரிக்கு இப்படி மாற்றி வச்சா என்ன, நம்ம எழுதி போய் இப்படி பண்ணாமே, ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் இது. பட் அதான் அவ்வளோ அதுக்கு ரூம் கொடுத்தது தேவா சார் தான். சார் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் அவரோட மெலடி, இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு காலமெல்லாம் காதல் வாழ்க, அதுலேயும் சரணம் வந்து லோவில் தொடங்கும், தானா நே நே தானா. கரெக்ட். அதாவது நீங்கள் ரொம்ப அருமையாக இருக்கு. நீங்கள் ஒரு இப்போல்லாம் பாட்டு வந்து நம்ம எதுக்கு கேட்குறோன்னா வைப் பண்ணுறதுக்குன்னு தான் கேட்குறாங்க. நமக்கு அப்போ இல்லை, நமக்கு எல்லா சந்தோஷமும் இருக்குது. ஒரு
நிம்மதி இருக்கு ஒரு பாட்டு கேட்கும்போது. அது இப்போ நீங்கள் அது சரணம் வரும்போதில் அழகாக இருக்கும். அது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். ஸ்ட்ரெயிட் டு ஹார்ட் மியூசிக் ஆக்சுவலி. இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து காலுக்கும் காதுக்கும் தான். அது வந்து பயங்கரமான எனக்கு அந்த அந்த ஆல்பமே ஃபுல் ஆல்பம் காதல் கோட்டை அது இன்னும் கொண்டாடப்படணுமோ அப்படின்லாம் இருக்குது. அதில் எல்லா பாட்டுமே அதில் முக்கியமாக இப்போ நீங்கள் அந்த படம் உங்களுக்கு தெரியும். அந்த படம் மிகப்பெரிய அளவில் இதானது நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து அதில் அந்த பாட்டு வந்து அது அந்த டைமிங்கில் வந்த மியூசிக் டைரக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜா சார் ரொம்ப டாமினேஷனில் இருந்த டைமிங். ஆனால் ஒருத்தர் சைடில் இருந்து கானா மட்டும் இல்லை, கானாங்கிறது வந்து ஹிட் ஆயிடுச்சு ஓகே. ஆனால் எனக்கு அவரை விட்டுருங்க, அது ஹிட்டு, அது அவர் அந்த சாப்டர் விட்டுடலாம். அது இல்லாமல் அவரோட மெலடி எல்லாமே வேற லெவல். இப்போ வாலிலையுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அந்த வில்லனாக இருக்கக்கூடிய அஜித் சாருக்கு வந்து ஒரு மியூசிக் வரும் ஆக்சுவலி. இப்போ வரைக்கும் நமக்கு வந்து இந்த விரகமாக ஒரு ஒரு சீன் வருதுன்னா அது ரெஃபரன்ஸ் அது ஆக்சுவலி. ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ நான் பாஷா டைட்டில் எல்லாமே நீங்கள் அது 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 என்னன்னா நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இப்போ அவர் வந்து கானாவுக்கு ஹிட் அப்படி இல்லை. அந்த அவரே சொன்னார் யூனியனில் இருக்கும்போது யாரோ வந்து சொன்னாங்க ஏன் இப்படி போடுற அப்படின்னு. இங்கே என்னன்னாங்க இது இப்போ நம்ம மக்களுக்கு எதை ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோமோ அதுதான் மக்களுடைய டேஸ்ட்டாக மாறிடுது. இப்போ நீங்கள் நான் என்ன சொல்லேன்னா பழைய ஆட்கள் இப்போ வித்யாசாகர் சாராக இருக்கட்டும், தேவா சார், இவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு திரும்ப வந்து அவங்க அப்படியே தான் பண்ணணும். புதுசாலாம் இப்போ புதுசாக ட்ரை இந்த இவங்க பண்ணுற அதெல்லாம் வேணாங்கிறேன். இப்போ நானுமே அதெல்லாம் ட்ரை பண்ண பார்க்குறேன். பட் அதில் நிறைய சந்தோஷம் வருது, நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி வருது. மியூசிக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பாராட்டுறாங்க, அதுக்கு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் திரும்ப வந்து புதுசாலாம் நம்ம ட்ரையே பண்ண வேண்டாம். இவங்க என்ன பண்ணாங்களோ அதே பண்ணாலும் இப்போ ஹிட் ஆயிரும். இதுதான் உண்மை. மக்களுடைய எல்லாமே ஒரு சைக்கிள் தாங்க, எல்லாமே மாறிட்டு இப்போ. ஏன்னா இவர் போடுற எல்லா பாட்டுமே வந்து பெரிய படங்களில் வரும்போது ஹிட் ஆகுது அப்படின்னா அதில் எதுவுமே ரீமிக்ஸ் எல்லாம் பண்ணலையே, அதே பாட்டு ஹிட் ஆகுதுன்னா அப்போ மக்களுடைய மனநிலை நீங்கள் எதை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னு இருக்கு. தேவா சார் மிகப்பெரிய லெவலில் கொண்டாடப்படணும். அவரோட பாட்டு அதான் நான் சொல்கிறேன். அப்போ இப்போ தெரிஞ்ச பாட்டே பாடுறோம் நம்ம. என்ன அது குத்து பாட்டாக பாடும்போது ஓ இவர் எல்லாம் அப்படி இல்லை. அவருக்குள்ளே வந்து மிக சிறந்த ஒரு எவ்வளோ சாங்ஸ் இருக்குன்னா இப்போ எனக்கு சொல்ல தெரியல. நான் இப்போ நீங்கள் எனக்கு ஸ்டக் ஆகுது நீங்கள் கேட்கும்போது என்ன பாட்டு பிடிக்கணும். ஆனால் எனக்கு உள்ள தெரியும் இதெல்லாம் இவர் பாட்டு தான் அப்படிங்கிறது. அது அவ்வளோ பாட்டு இருக்குது சார். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்லணும் 60% மக்கள் வந்து எதுக்கு வராங்கன்னா மெலடி தான். நீங்கள் நம்புங்க. அதுக்காக விட்டு போடுங்க ஒரு பாட்டு. இது ஒரு பாட்டு அப்படிதான் போடுறோமா இல்லை எனக்கு தெரியாது, மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் இந்த பாட்டு இவரோடதா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஒரு கான்சர்ட்டுக்கு ஒரு லிஸ்ட் போடும்போது நீங்கள் வந்து எப்படி நினைப்பீங்க? அதாவது இந்த பாடல்கள்லாம் மக்கள் கேட்காத அது கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு போடுவீங்களா, இல்லை இதெல்லாம் அவங்க ஹிட் ஆக்கின பாடல்கள் அதை வச்சு நம்ம ஹிட் ஆக்கின பாடல்கள்லாம் பாடுறேன். ஏன்னா கூடவே பாடுவாங்க அவங்க, அது நல்லா இருக்கும். அது இன்னும் சாங்கு வாழ்ந்துட்டு இருக்குன்ற ஒரு பெரிய சந்தோஷ நிலைமையில் இருப்போம். அதில் தெரியாத பாட்டு இல்லை, எங்ககிட்ட ஒரு 7-8 அவருக்கு பாட்டுங்க இருக்குது. ஆனால் அவளை பாட்டு பாட முடியல. 76-77 கச்சேரி பாடுறது சொல்கிறேன். ஆனால் ஒரு 30 பாட்டு கூட வர மாட்டேங்குது 4 ஹவர்ஸில். நிறைய நல்ல லிஸ்ட்டு போட்டார். ஆமாம்மா, அதில் மெலடி சாங்ஸ் ஒரு 6-7 இருக்குது. எல்லா சாங்கும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஃபாஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல். சென்னைக்காக YMCA, சென்னையில் YMCA நீங்கள் பாடாத ஒரு பாட்டு அவரோட ஃபேவரட்டாக சொல்லுங்கள். நான் பாடாததா செந்தூர பாண்டி குண்ணு ரோடி குண்ணு அண்ணன் பாடினது கூடு தம் தம் இது லிஸ்ட்டில் இருக்குது. அதில் லிஸ்ட்டில் இருக்கும். நல்ல மனோ நிறைய சாங். இந்த தூதுவளையால் சொல்லலாம் மனோ பாட்டு நல்லா இருக்கும். நல்ல மெலடி சார், சூப்பர். அது தூதுவளையால் இருக்கு. இப்போ ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு, எருக்கஞ்செடியோரோ எருக்கி பிடிச்சம்மா சாங் இப்போ நல்லா ஹிட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த பாட்டெல்லாம் வந்து ஒரு புது ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? சாம்பிள் புது ஆடியன்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஆமாம், இவங்க பாட்டை கேட்குற ஆடியன்ஸ்க்கு ஆளான கூப்பிட்டு அவங்க கிட்ட நமக்கு பாடணும். அந்த வழியா இல்லை சார். டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப டெம்ப்ளேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்னென்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ் சினிமாவில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டேலண்டான மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு கதைக்கு எந்த மியூசிக் டைரக்டர் கரெக்டாக இருப்பாருன்னு பார்த்தா கரெக்டாக இருக்கும். இங்கே காம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ்குள்ளே இருக்குது மியூசிக் ஆக்சுவலி இப்போ. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ தேவா சாருக்கு வந்து ஒரு யங் டைரக்டரே வந்து ஒரு படம் கொடுத்தா என்ன நினைக்கிறாங்கன்னா அவரெல்லாம் பழைய ஆள். அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஹாலிவுட்டில் இருக்கிற பல மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே 60+ தான்.
அவங்க வயசானவங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் இப்போ மணி சார் வந்து பண்ணுற படங்கள் வந்து அவர் வயசானவர் நம்ம விட்டோமா, அவர் பண்ணுற படங்கள்லாம் யூத்தாக இருக்குது. இப்போ புது ஒரு டைரக்டர் பண்ணுறது. ஸோ என்னன்னா எல்லாமே இருக்குது, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி அவங்கள பண்ண வைக்கணுங்கிறது தான் இது. நம்ம வந்து டெம்ப்ளெட்டாக வேற ஒரு நோக்கி அதே இதை பஞ்ச் பண்ணுறோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு டைரக்டர்ஸ் தான் முன்னால் வரணும். தேவா சாருக்கு இந்த படத்தை கொடுத்து பார்ப்போம், 100% பண்ண முடியும். இப்போ என்ன நீங்கள் அப்போ கிட்டார் வேறு மாதிரி வாசம், இப்போ டிஜிட்டலாக நம்ம ஸ்டீரியோவா நம்ம ஒன்று ப்ளே பண்ணுறோம். ஸோ அது ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்டிங் நியூவாக தான் கேட்கும். இப்போ என்ன மிஸ் ஆகுதுன்னா இப்போ என்னன்னா அந்த இட்லி மாதிரி தான். இப்போ இட்லி சேம் இட்லி அழகாக இருக்கணும். பட் இங்கே சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னா கலர் கலர் சட்னி வைக்கிறாங்க, ஒரு புதினா அதில் புகை வர மாதிரி அந்த இது வருது. அதனால என்ன ஆகுதுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா, அதுதான் பார்க்குறாங்களே தவிர அந்த இட்லி புளிச்சு போயிருக்கா நல்லா இருக்கா. இங்கே வந்து அந்த சோல் அந்த அந்த மெயின் டியூன் இல்லாமல் இருக்குது, அழகுபடுத்திடுறாங்க. ஸோ இவரை மாதிரி ஆட்கள் வந்து அந்த சோல் கொடுத்தாங்கன்னா மியூசிக் இண்டஸ்ட்ரி இன்னும் பெருசாக. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? தேவா சாருங்கிறது லெகசி, லைக் எப்படி காத்தோ அது மாதிரி தான். ஹி வில் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர் அப்படிங்க. ஏன்னா ஒரு சாமானியனோட வாழ்வியலுக்குள்ளே அவர் இருக்கார். ஹி இஸ் நாட் நன்னதர். நம்ம பிரித்து பார்த்துட முடியாது ஒருத்தனோட லைஃப்னு பார்க்கும்போது. அண்டு இந்த ஜென்ரேஷனுக்கு இன்ட்ரோ பண்ணுற ஸ்பேஸில் அவர் இல்லை. தே ஆல்ரெடி அங்கே வர கான்சர்ட்டுக்கு வர 50% ஆஃப் த க்ரௌட் அங்கே வைபாகிற ஓகே அங்கே 50% ஆஃப் த க்ரௌடு வைபாகிற ரீல்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்கலாம் எல்லாம் வேணாலும். ஐ மீன் ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணாவே வர்றது எல்லாமே பார்க்குறது ஜென்சி க்ரௌட் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த லெகசியை காப்பாற்றி நம்ம இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஹோப்பாக இருக்கும். ஓகே யூ கான்ட் இது இந்த இதுக்கு இடையில நீ மாட்டிக்காமல் உனக்குன்னு ஒரு தனி ஃபார்ம் நீ செட் பண்ணி ஒன்று பில்ட் ஆகணும். அப்படிங்கும்போது ஹி வில் பி தேர். ஓகே யார் பண்ணியிருக்கா? தேவா சார் பண்ணியிருக்கார். இதை நம்மளால் ரெக்ரியேட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். அது என்ன பண்ணுங்கிறத அவங்க கான்சர்ட்டுக்கு வரும்போது விட்னஸ் பண்ண முடியும். திரும்பி பாடுவாங்களா? ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கிடையில. இது பீப்புளை போய் சேருமா, இது கனெக்ட் ஆவாங்களா, இல்லை இது திரும்பி நம்ம கூட வைபா இப்போ பண்ணும்போது எங்களுக்கு நிறையா இருக்குது, இது வைபாகுமா அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் இவங்கள பார்க்கும்போது அந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல் தானே பண்ணியிருப்பாங்க. தேர் ட்ரூ டு தேர் ஆர்ட். ஸோ அதை மட்டும் டேக்அவே எடுத்து இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒர்க் பண்ணோம்னாவே இட் வில் பி அதை அப்படியே கடந்து போய்டும். நைஸ் நைஸ். அது ஒரு தட்ஸ் a great finishing thought. இப்போ நீங்க வந்து ரெண்டு பேருமே அந்த கான்சர்ட்ல பாட போறீங்க. ஆமா 50. So which song are you looking forward to? Like ரொம்ப நாளா நான் இந்த பாட்டை பாடல ஸ்டேஜ்ல, நான் இது I'm looking forward to singing this. அந்த மாதிரி என்ன ஏதாவது பாட்டு இருக்கா? நம்ம ரெண்டு பேரும் பாடின சாங். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாட்டு நாங்க பாடினதே கிடையாது ஆக்சுவலி. அது சஸ்பென்ஸ் விட்டுலாமா இல்ல ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாட்டு வானில் காய்தே வெண்ணிலா இதுல பாடி இருக்கோம் வாலில. அதுக்கப்புறம் அது மாதிரி நிறைய சாங் ரொம்ப அந்த மாதிரி நாங்க சேர்ந்து பாடின பாடல் இது வரைக்கும் எதுவும் பாடினது இல்ல. சென்னையில பாடுவோம். அது சொல்ல முடியாது. மேபி தானே தேவா சார் மேம் வாய்ஸ் அப்போ ரேடியோல பாட்டெல்லாம் எப்படி கேட்டோமோ அது ஆக்சுவலி நீங்க டைரக்டர் சொன்ன மாதிரி ஐ ஆல்வேஸ் வண்டர்ட் எப்படி நாங்கள் டைரக்டர்ஸ்க்கு பாடுறோமோ அந்த மாதிரி எல்லா பாட்டும் பாடணும்னு இல்லை. ஆனால் நிறைய புது படைப்பாளிகள் வந்து ரொம்ப அழகாக பண்ணும்போது இவங்களோட ஒரு வாட்டி ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. பட் அவங்க யாரும் இயர்ஸ் நம்ம அப்போ பாடுவாங்க, அவங்களுக்கு வயசாயிடுதா இல்லை என்ன ஆச்சுன்னு கூப்பிடுறதே இல்லையே. அது ஒன் மோர் கேட்டால் பாடுவீங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம். இப்போ நீங்கள் இருந்தது இருக்கு இல்லையா, அது எல்லாமே உண்மையாகவே நான் இது ஏதோ சும்மா சொல்ல, அது வந்து ஒரு கோல்டன் பீரியட். ஆக்சுவலி என்னென்னா அது வந்து அங்கே வந்த மியூசிக் எல்லா மியூசிக்குமே பொக்கிஷம். அது எப்போ இதாகும்னா இப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாங்கிற மாதிரி இப்போ இந்த போகுது இல்லையா, இது எல்லாமே கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். 1 வீக் கேட்பாங்க, நெக்ஸ்ட் வீக் மறந்துடுவாங்க. பட் இதெல்லாமே இருக்கு இல்லையா, நீங்கள் பாடின இது எல்லாமே திரும்ப வரும். நான் இது எழுதி வச்சுக்கோங்க, இது ஒரு ரெக்கார்டாக வச்சுக்கோங்க. இது எல்லாமே திரும்பி வருது. இல்லை அப்படி இல்லை மேம், என்னன்னா இப்போ இருக்கிற படைப்பாளிகள் ஏன் கொஞ்சம் ஓல்டராக இருக்கிற ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு கேட்குறேன். இல்லை மேம், அது நான்லாம் ஒர்க் பண்ணுறேன் மேம், நான் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் நம்புங்க, எனக்கு வரக்கூடிய படங்கள்ல இப்போ நான் கடைசியாக நான் ரெக்கார்ட் பண்ணதில் கூடுதல் பாட்டு சித்ரா மேம் தான் பாடியிருக்கிறாங்க, மலையாளமாக இருக்கட்டும். இல்லைன்னா மேம் என்னன்னா எனக்குமே இப்போ தேவா சாரை நான் கூட பாட வைக்கிறேன்னு யோசித்து பாருங்க. அது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காகவே இல்லை. அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது எனக்கு தெரியும் அது அவரு தான். என்னன்னா மேம் இப்போ நமக்கு வரக்கூடிய யங் இப்போ பார்த்த உடனே ரொம்ப யதார்த்தமாயிருச்சு சினிமா. முதல்ல வந்து சினிமாவாக இருந்தது இல்லை மேம், ஒரு வேற ஒரு மீடியமா ஒரு கெப்டா பண்ண மாதிரி இருந்துச்சு படங்கள். பட் இப்போ வந்து ரொம்ப யதார்த்தமான படங்கள் தான் ஓடுது. அதுல வந்து ஒரு சின்ன பொண்ணு வருது, ஸோ அந்த பொண்ணு வரும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி அப்புறம் கூடுதல் பாட்டுங்களை குறைச்சிட்டாங்க மேம். இப்போ நீங்க வந்து ஒரு படத்துக்கு முன்னாலலாம் 5 பாட்டு 6 பாட்டு இருக்கும், இப்பெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பிரைவேட் ஆல்பம்ஸா நிறைய ஹிட் ஆயிட்டு இருக்கு மேம் சாங் சைட்ல. ஸோ தேவா சார் வந்து அந்த மீடியம்ல வந்து இப்போ அவர் வந்தாருன்னு வச்சுக்கோங்க, சும்மா சொல்றேன், அது சொல்லலாமான்னு கூட தெரியல. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்
ஆர்டிஸ்ட்னு சொல்லக்கூடாது, இண்டிபெண்டன்ட் மியூசிக்கா சார் இப்போ வந்து எடுத்து பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, திரும்ப இதே கானாவே அவர் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 வருஷத்துக்கு அவர் பாட்டு Actually, அது ஒரு நல்ல இது சார். நீங்க வந்து லைக் இப்போ எல்லாரும் பண்ற மாதிரி நீங்க படம் இருக்கு இல்ல அதெல்லாம் அது இல்லாம கவலைப்படாம நீங்க வந்து எனக்குள்ள இந்த மியூசிக் எல்லாம் இருக்கு, இப்போ மீடியமும் இருக்கு, யூடியூப் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு. ஸோ நீங்க பண்ணீங்கன்னா அதுவே ஒரு கண்டிப்பா ஒரு இதுவா கண்டிப்பா பண்ணலாம். இல்ல சார், எனக்கு என்ன தெரியும், எனக்கு நீங்க இப்ப நான் வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஜென்ரேஷன். நான் ஒரு 80களில் பிறந்து, ஸோ இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டதுனால நான் இது வந்து ஒரு கம்ப்ளைண்டாவே சொல்றேன் ஆடியன்ஸுக்கு. என்னன்னா அவங்க எல்லாமே ஒரு பழசை நோக்கி போக மாட்டாங்க. அது பார்க்கறதுக்கு டைம் இல்லை ஒன்று, அது வேற விஷயம். இவரை மாதிரி நிறைய இருக்காங்க சார். ஆக்சுவலி நிறைய பரத்வாஜ் சார், எக்கச்சக்க பேர். நீங்க அவங்களுடைய ஒர்க்கை திரும்ப நீங்க கேட்டாலே போதும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் மாறும், மியூசிக் நல்லா இருக்கும் சார். ஆக்சுவலி சார் ப்ரூவ் பண்ணணும் இல்லை, அவர் சும்மா வந்து போட்டாலே இப்போ எல்லாம் ஹிட் ஆயிரும். இதுதான் உண்மை. அது ஸோ கான்சர்ட்டும் ஒரு ஹிட்டாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் மேங்கோ ஹில் சென்ட்ரல், சென்னை. MCR Pure Cotton Club, formals and casual shirts. South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.